10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடும் சொன்னாலே கோவம் வரும். ஆனா இவங்களுக்கு 5 மணிக்குள்ள வீட்டுல இருக்கணும். எங்க போற, எதுக்கு போற, இந்த ட்ரெஸ் போட்டு போகாத, ஷால் போட்டுட்டு போ, அங்க வேணாம் இங்க எதுக்குன்னு அதையும் தாண்டி 10 கால் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி டேக்கிள் பண்ணி தாண்டி வரும்போது எங்கேயோ இருந்து வந்த இந்த பர்சன் நம்ம மேல இவ்வளவு அன்பு காட்டுறாங்கன்னு ரிலேஷன்ஷிப்ல போவாங்க. நம்மளுக்குலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் செட் ஆகாட்டி அது எத்தனை வாட்டி வேணா மாத்தலாம். அதே ஒரு பொண்ணுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துட்டா போதும், பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல இருக்க பையன் வரைக்கும் அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நிறைய லேபிள் எல்லாம் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த மேரேஜ்க்கு அப்புறமாவது லைஃப் நல்லா இருக்கும்னு யோசிக்கும் போது இவ்வளவு வருஷமா நம்ம கூட இருந்த பேரண்ட்ஸ் பிரியணுங்கிற ஹார்ட் பிரேக். ஒரு இடத்துல ஒரு புது பீப்புள் கூட அடாப்ட் ஆகணும், ஒரு புது ஃபேமிலியை கிரியேட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான குழந்தைங்கிறத செலிப்ரேட் பண்றதுக்கு 10 months ஆஃப் பிரெக்னன்சி பெயின் லேபர் பெயினை தாங்கிக்கணும். அப்படி குழந்தை இல்லைன்னா ஏன் இல்ல எதனால இல்லன்னு சுத்தி இருக்கவங்களோட கிரிட்டிசிசம் தாங்கிக்கணும், அவங்களுக்கான கெரியரை பாத்துக்கணும். அண்ட் மாதிரி சைக்கிள் ஸ்டார்ட்ஸ். சோ இவ்ளோ பெயின்ல why should we be in another pain to them? நான் சொன்னது வெறும் 50% தான். உங்க வீட்டுல இருக்க உமனோட உட்காந்து பேசி பாருங்க, you will know everything.